இதெல்லாம்? ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க? நீ சும்மா இரு சத்யா. எங்க சத்யா எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. இதை விட வேற என்ன எங்களுக்கு சந்தோஷம்? என்ன ரோடி பேபி இது? அவள் பேபி, இவனுங்க பாச பிசாசுங்க. என்ன பண்றது? கன்றாவி, இந்த கூட்டத்தை பார்த்தாலே வாந்தி தான் வருது. இதெல்லாம் பணம் பறிக்கிற கோஷ்டின்னு பிரபுக்கு இன்னும் புரியல. ஏங்க, நாங்க எங்க குடியிருக்க தானே வந்திருக்கோம். எதுக்கு இந்த மரியாதைலாம்? என்னப்பா பேசுற? சத்யா எங்க சொத்து, நீ எங்க மருமக புள்ள. நாங்கெல்லாம் சத்யாவோட சொந்த பந்தம். உங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா எப்படி? அதுவும் இல்லாம நீங்க பணக்காரங்க, உங்களுக்கு வசதியான வீடு இருக்கு. அதை விட்டுட்டு இந்த குப்பத்துக்கு குடி வர்றது எவ்வளவு பெரிய விஷயங்க. அதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசுக்கு இந்த மரியாதை குறைச்சல் தாங்க. குப்பத்துல வாழ்ற ஜனங்க எல்லாருமே கரடுமுரடா இருப்பாங்கன்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா நீங்க எவ்வளவு அன்பானவங்கன்னு உங்க எல்லாருமே இங்க வந்து பார்த்தோன்னே தான் தெரியுது. வசதி வாய்ப்புல நீங்க குறைச்சலா இருக்கலாம், ஆனா குணத்துல நீங்க தான் பணக்காரங்க. அண்ணனுக்கு வேற வேலையில எழுது. சத்யா வேற இங்க வந்துட்டா இனிமே நமக்கு தான் தொந்தரவு. என்ன பண்ணலாம்? ராசாத்தி, நீ வரப்போறத கேள்விப்பட்ட உடனே என் சந்தோஷத்தை அடக்கவே முடியல. நீங்க எங்க கூட இருக்க போறது நினைச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணி, உங்க மேல இவ்ளோ பாசமா இருக்கிற இவங்களை விட்டுட்டு எப்படி நீங்க எங்களோட இருந்தீங்க? நீங்க வரத திருவிழா மாதிரில கொண்டாடுறாங்க. எல்லாம் பாசக்காரனுங்க. இந்த வெகுலியான பாசத்தையும் அன்பையும் தான் நிறைய பேர் தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்து நான் எப்படி சும்மா இருக்கிறது? அதான் இங்கே வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அக்கா, எங்களுக்காக நீங்க உங்க குடும்பத்தையே கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இதுக்காக நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்? என்ன நீங்க நான்னு பிரிச்சு பிரிச்சு பேசினு இருக்கிறீங்க? இனிமே நாம தான். சத்யாக்கா, நீங்க நிஜமாவே மாஸ் தான். சத்யா, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியாமோ? ஆமா அண்ணி, அங்க ஒரே செவத்துக்குள்ள அடைஞ்சு கிடந்து இங்க இவ்ளோ ஜனங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என்ன, இனி நம்ம வீடு இதுதான். நம்ம ஏரியா மஜிலி குப்பம் தான். நம்ம சொந்தங்கள்லாம் இந்த மக்கள் தான். என்ன ரோடி பேபி? கரெக்டா சொன்ன அவள் பேபி. மகாஜனங்களே, நம்ம சத்யா நம்ம ஏரியாக்கு வந்துருச்சு. இனிமே யாரும் நம்மளை ஏமாத்த முடியாது. கெட்ட எண்ணத்தோட எவனாவது வந்தா கெட்ட அழிஞ்சு போயிடுவான். முதல்ல சத்யாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போப்பா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வா சத்யா, போலாம். எல்லாரும் வந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. சரி சத்யா. எல்லாரும் வர சத்யா. புதுசா வாங்கிருக்காங்க. பெரியப்பா, இங்க பாருங்க. என்ன ரோடி பேபி, எல்லாமே பக்காவா இருக்கே. அதான் நம்ம பசங்க. சத்யா நேத்து தான் சொன்னுச்சு, ஒரே நாள நாங்க எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்ணிட்டோம். எப்படி சார் நம்ம ஏற்பாடு? சூப்பர். ஏதோ எங்களால முடிஞ்சது. ஒரே இருந்தா மன்னிச்சிருங்க. என்னப்பா இப்படி பேசுறீங்க? நான் பெத்த பிள்ளைங்க மாதிரி என்னையே என் குடும்பத்தையும் நடத்துறீங்க. எந்த குறையும் இல்லப்பா. எங்க மனசு பூரா ரொம்ப நிறைவா இருக்கு. நம்ம வீட்ல இருக்கிற வசதி எல்லாம் இந்த குடிசையில இருக்கா? 4 குண்டா, ஒரு டப்பா, ஓடாத ஒரு ஃபேனு, உடஞ்ச கட்டில் வேற. இதுல என்னத்த நிறைவு கண்டீங்க? அக்கா, என்ன பேசுற? இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் பொருள் இருக்கும்.
இவங்க எல்லாம் நம்மளுக்காக பாசத்தோட இவ்வளவு செஞ்சிருக்காங்க. இதை விட வேற என்ன வசதி வேணும்? மனசுல நிம்மதி இருந்தா தரையில படுத்தாலும் நல்லா தூக்கம் வரும். இத்தனை பேரோட பாசம் இருக்கு, வேற என்ன வேணும் உங்களுக்கு? நமக்கு பிறந்த பொண்ணை குப்பத்தாள் மாதிரி பேசுது. சை, எல்லாம் சத்யாவோட சேர்க்க. அப்புறம் என்ன சத்யா, பால் காய்ச்சிடலாமா? பெரிய மனுஷியா சொல்லிட்டா, அப்புறம் என்ன காய்ச்சிருவோமா? புனிதா வா போலாம். இது குப்பத்து பாலு. ஹாய், என் பேரு கபாலி, உன் பேரு? அம்மு. சூப்பரான பேரு. நாம இன்னில இருந்து ஃப்ரெண்ட்ஸ். கை கொடு. டேய், தள்ளி போ. முதல்ல கைய நல்லா கழுவுனியா? பெரிய ஆபீசர் மாதிரி கை கொடுக்க வந்துட்ட. இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. ஓடி போ. ஏய், இது எங்க ஏரியா, என்னையவே மிரட்டுறியா? இங்க வந்துட்டல, உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். ரொம்ப பேசுறா இவன். சத்யா, நீ சொன்ன மாதிரி இங்கே குடி வந்துட்ட. பாலையும் காய்ச்சி குடிச்சாச்சு. அப்புறம் நாங்க இங்க இல்லாததுனால தானே எல்லாருமே ஆடி இருந்தாங்க. நான் தான் வந்துட்டல. சாதாரண சத்யா இல்லம்மா, போலீஸ் சத்யா. மஜிலி குப்பத்தை சுயநலத்துக்காக பயன்படுத்தி நின்றவங்களுக்கு இனிமே சரவடிதான். தப்பு செய்யறவங்க இன்னும் குப்பத்துக்காரங்களாவே இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு எது கெட்டது, எது நல்லது, எது கௌரவம், எது கேவலம் தெரியாமலே இருக்கத்தான். சரியா சொன்னீங்க மேடம். அதுக்கு முதல்ல படிப்பு வேணும். படிச்சாதான் உலகத்தையே கத்துக்கலாம். அப்புறம் தப்பு பண்ணவே தோணாது. மஜிலி குப்பத்தை திருத்தணும்னா முதல்ல எஜுகேஷனை கவனிக்கணும். டிரைவர், ஜீப்பை கார்பரேஷன் ஸ்கூல் கொடுப்பா. ஓகே. வணக்கம் மேடம். வணக்கம் சார். என்ன விஷயம் மேடம்? இந்த ஏரியா பசங்களாம் கரெக்டா ஸ்கூலுக்கு வந்துட்டு போறாங்களான்னு கேட்டு போலான்னு வந்தேன். அம்மா, பசங்க யாரையுமே காணுமே. எங்க? இங்க பல வருஷமா கிளாஸே நடக்கிறது இல்ல மேடம். ஏன்? பசங்க ஸ்கூலுக்கு வந்தாதானே கொஞ்சம் பசங்களை வச்சாவது கிளாஸ் நடத்த முடியும். நடத்தவே முடியல மேடம். ரொம்ப சங்கடமா இருக்குது. ஸ்கூலுக்கு அப்போ எவ்வளவு பேர் தான் வராங்க? இது 6th A கிளாஸ். இங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு நீங்களே பாருங்களேன். யாருமே வருது இல்ல மேடம். 6A கிளாஸோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு சார்? 40 மேடம். என்ன சார், ஒருத்தர் தான் பிரசன்டா? மத்தவங்களா வரதில்ல மேடம். மீறி கேட்டா என்னையே முறைச்சு உனக்கு என்னன்னு என்னையே திருப்பி கேள்வி கேக்குறாங்க மேடம். இந்த ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த் இல்லாதனால தான் கவர்மெண்ட் எந்த ஃபெசிலிட்டி செஞ்சு தர மாட்டான்றாங்க மேடம். பெஞ்சு கூட இல்லாம பாய் வச்சுதான் பாடம் நடத்துறேன். நீ மாரியாக்கா பொண்ணு தானே? ஆமா மேடம். மத்தவங்களா எங்க? அவங்க ஏரியால கோலி, பப்ஜி, கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்காங்க மேடம். பாடம் நடத்தலான்னு வந்தா மொத்த கிளாஸும் காலியா இருக்கு. இதை விட ஒரு டீச்சருக்கு அவமானம் இருக்குமா? ஒரு ஆசிரியரை உதாசீனப்படுத்துற இந்த ஊரே உருப்படாது மேடம். ஐயோ வாத்தியாரே, அப்பெல்லாம் சொல்லாதீங்க. இந்த மஜிலி குப்பம் முன்னேற்றத்துக்காக தான் நான் கஷ்டப்பட்டு நிறுவுறேன்.
இந்த மக்களுக்கு கல்விதான் கடைசி ஆயுதம். அது கிடையாம போச்சுன்னா அவங்கள எல்லாரும் ஏமாத்த ஆரம்பிச்சிருவாங்க. குற்றமும் பெருக ஆரம்பிச்சிரும். இப்ப என்ன, உங்களுக்கு பசங்க ஸ்கூலுக்கு வரணும் அவ்வளவுதானே? இன்னும் அரை மணி நேரத்துல மொத்த பசங்களும் இங்க இருப்பாங்க. டேய் வாங்கடா. டேய் வாங்கடா. அந்த பட்டத்தை விட்டு படிச்சு பட்டம் வாங்கினா உங்க லைஃப் நல்லா இருக்கும்ல. மாஞ்சா கயிறு எத்தனை பேர் உசுர படிச்சுக்குது. அத பட்டத்துல கட்டலாமா? தப்பு இல்ல? சே போலாமா? ஏத்துங்க. டேய் வாங்கடா. டேய் மச்சான் அவனை ஷூட் பண்றா. விடாத மச்சி விடாத மச்சி. அப்புறம் நான் முத அடிக்கிறேன், அப்புறம் நீ அடினா. இங்க வாங்க எல்லாரும். சொல்லுங்க மேடம். ஏபிசிடியும் ஒழுங்கா தெரியாது. அதுல மாமா மச்சான் மாப்பிள சின்ன பசங்க பேசுற பேச்சாடா இது? மத்தவங்க எங்க இருக்கிறாங்க? அது வந்து நான் வந்து போய் சொல்லுங்க. சரிடா மாம்சு, போலாமா? என்னடா அந்த ஆளை காணவே இல்ல. இருடா தேடி பாப்போம். டேய் இதாண்டா அவர் சொன்ன இடம். ஆனா ஆளை காணோமே. ஏய் வாங்கடா வாங்க. என்ன வந்துட்டானுங்க. அப்புறமா கூப்பிடுறேன். பசங்களா, கேரம் போர்டுக்காக சண்டை போறதா கேள்விப்பட்டேன். ஏதாவது வேணும்னா அண்ணங்கிட்ட கேளுங்கடா. அப்போ எங்களுக்கு கேரம் போர்டு வாங்கி தருவீங்களா? போர்டு மட்டும் இல்ல, செலவுக்கு காசும் தரேன். அதுக்கு நீங்க ஒரு வேலை செய்யணும். என்ன? மணிக்கூண்டு பக்கத்துல மஞ்சள் கலர் பூ போட்ட சட்டை போட்டுக்கிட்டு தேங்காய் நார் மாதிரி மண்டைய வச்சுக்கின்னு கருப்பு கலர் பேண்ட் போட்டிருப்பான். பேண்ட் கிழிஞ்சிருக்கும். வெள்ளை கலர் ஷூ போட்டிருப்பான். அவங்கிட்ட போய் நான் குடுக்கறத கொடுங்க. சரிங்கண்ணா. டேய் பாலு என்ன சொன்ன? அடையாளத்துல யாருமே காணுமே. அது பொட்டலம் கொண்டு வந்த பசங்க மாதிரி இருக்க. இங்க காணும்டா, அந்த பக்கம் போய் பார்க்கலாமா? சரி வா. என்ன கிளம்புறானுங்க? என்னடா பண்ணிடுறீங்க? அது வந்து நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம். ஸ்கூலுக்கு போற ரோடு அந்த பக்கம் தானே இருக்குது. சம்பந்தமே இல்லாம இந்த ஏரியால உங்களுக்கு என்ன வேலை? பாலு சொன்ன பசங்க இவங்களானு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டேய் இருங்கடா, நம்மலாம் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? எதுக்குண்ணா? இல்லனா செல்ஃபி எதுக்கு? நீங்களாம் வருங்கால ஹீரோக்கள்டா. உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிறேன். வாங்க வா. நம்ம பசங்க தான். ஆனா எதுக்கு அவனுங்க போலீஸாண்டா பேசிட்டு இருக்கணும்? சரிடா, ஸ்கூலுக்கு தானே போறீங்க, நானே டிராப் பண்றேன் வாங்க. என்னடா ஏற சொன்னா பாத்து நிறுறீங்க? இல்ல இல்ல நாங்களே போய்க்கிறோம். டேய் வாடா போலாம். டேய் நில்லு. என்னடா பேக் ஏன்டா மறைச்சு மறைச்சு எடுத்துன்னு போறீங்க? பேக்ல என்ன பிரியாணி எடுத்துன்னு போறீங்க? இல்லக்கா புக்குக்கா. எங்க குடு தாங்க அத வாங்க. டேய் பேக்க குடுறா. குட்ரா. புக்கு தான்க்கா. அப்படியா? வெயிட் பண்ணுங்கடா.
என்னடா அதெல்லாம்? அது வந்து நம்ம ஏரியா பாலு அண்ணன் இருக்காருல, அவர் தான் கொடுத்து விட்டாரு. இதுல என்ன இருக்கு? தெரியல, பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு சொன்னாரு. அப்படியா? அப்ப பிரிச்சிட வேண்டியதுதான். பசங்களாண்ட குத்து கத்துறானுங்க. ஏண்டா யார் அதை குத்தாலும் வாங்கி வந்துருவீங்களா? எங்களுக்கு கேரம் போர்டு வாங்கி தரேன்னு சொன்னாரு. இது யாராண்ட கொடுக்க சொன்னா? அது வந்து மஞ்சள் கலர் பூ போட்ட சட்டை போட்டிருப்பாராம், கருப்பு கலர் பேண்ட், அது கிழிஞ்சிருக்குமா, தலையில தேங்காய் நார் மாதிரி முடி இருக்குமா, ஒயிட் கலர் ஷூ போட்டிருப்பாரு. அவர்கிட்ட தான் கொடுக்க சொன்னாரு. பசங்க காலவாரி விட்டானே, அடையாளத்தை விட சொல்லிட்டானுங்க. கொடுங்கடா. எல்லா பேக்கையும் செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க சீக்கிரம். அதை வாங்கி செக் பண்ணு. குடுறா. ரூபாய் பொருள் போச்சு. சீக்கிரம். ஏய் வாங்கடா. எல்லாரும் வண்டியில ஏறுங்க. போங்க. வாங்க, வந்து வண்டியில ஏறுங்க. ஏறுடா, ஏறு. காரியம் கட்டுருச்சு. இப்ப பாலுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? தங்கம். மேடம் சீக்கிரம் இருங்க. மேடம் இதை கொண்டு போய் அங்க சாக்கடை இருக்குது பாரு, அதுல போய் போட்டு வா. ஏன் மேடம் சாக்கடையில போட சொல்றீங்க? ஏன்னா இது அங்கதான் இருக்கணும். ம் போ. போட்டியா? போட்டேன் மேடம். போலாம். பசங்களா? சொன்ன மாதிரி ஸ்டூடண்ட்ஸை கூட்டிட்டு வந்துட்டீங்களே மேடம். இன்னும் நிறைய பசங்க ஊர் சுத்தி நிறுறாங்க. 2 நாள்ல எல்லாரையும் கொண்டாந்துறேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். டேய் பசங்களா, ஸ்கூலுக்கு இனிமே கரெக்டா வந்துடணும். யாரும் ஆப்சென்ட் ஆக கூடாது. யாராவது மிஸ் ஆனீங்க, இந்த சத்யாவை பத்தி தெரியும்ல? இனிமே படிக்கிற வேலையை மட்டும்தான் நீங்க எல்லாம் பாக்கணும். அவன் அதை சொன்னா, இவன் இதை செய்ய சொன்னான்னு எதுவுமே செய்யக்கூடாது. ஆபத்து எங்க வேணாலும் இருக்கலாம். உங்களை மாட்டி விட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. கேர்ஃபுல்லா இருக்கணும், புரியுதா? இனிமே வெட்டியா ஒரு டைமும் வேஸ்ட் பண்ண கூடாது. எனி டைம் படிப்பு தான். ஸ்கூல்ல பிடி பீரியட் இருக்குதுல்ல, ஸ்கூல் விட்டதும் ஈவினிங் கூட விளையாடலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, அக்கா நான் வாங்கி தருவேன். எனக்கு கேரம் போர்டு வேணும். சரி. எனக்கு கிரிக்கெட் பேட் வேணும். ஓகே. எனக்கு ஃபுட்பால் வேணும். வாங்கிடலாம். எனக்கு செஸ் போர்டு வேணும். அவ்வளவுதானே. நீங்க கேட்டதெல்லாம் ஸ்கூல் விடும்போது ஏரியாவுல ரெடியா இருக்கும். ஆனா படிப்பு தான் ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் நெக்ஸ்ட். ஓகேவா?